Hello everyone. நாம பார்க்கறது 10th மேக்ஸ்ல 3rd chapter algebraல exercise 3.19ல 11th question பாருங்க. If a is equal to abcd and I is equal to 1001, show that a squared minus a plus d into a is equal to bc minus ad into I2ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே நமக்கு என்னென்ன மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க? A மேட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் I யூனிட் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன நமக்கு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க? A ஸ்கொயர்ட், ஃபஸ்ட்டு A ஸ்கொயர்ட் கண்டுபிடிப்போம். தென் a plus d into a plus d கொண்டு போய் a மேட்ரிக்ஸ்குள்ளே மல்டிப்ளை பண்ணி இந்த வேல்யூவை கண்டுபிடிப்போம். ஈக்குவல் டு, இது வந்து நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும்? bc மைனஸ் ad இன்ட்டு I2ன்னு கிடைக்கணும். சரிங்களா? இங்கே I2ன்றது ஒன்றும் இல்லை, இதுவும் யூனிட் மேட்ரிக்ஸாக ஆர்டர் வந்து 2 அப்படின்றத குறிக்குது. சரிங்களா? ஆர்டர் 2 இருக்கக்கூடிய யூனிட் மேட்ரிக்ஸ் இந்த மேட்ரிக்ஸ் தான். சரிங்களா? ஸோ கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்? a ஸ்கொயர்ட் கண்டுபிடிச்சிக்கலாமா? a squared is equal to a into a வா. ஸோ அப்போ a மேட்ரிக்ஸ் என்ன? a b c d into a b c d. இதோட ஆர்டர் 2 cross 2, இதோட ஆர்டரும் 2 cross 2. ஸோ மல்டிப்ளை பண்ணால் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இதில் ஈக்குவலாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ரோவை கொண்டு போங்க, ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணுங்கள். தென் செகண்ட் ரோவை கொண்டு போய் ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரோ பார்க்கலாம். a into a squared plus b into c bc, then second column ab plus bd, then second row first column ca plus dc, அடுத்தது second row second column cb plus d squared. இது வந்து a squared. சரிங்களா? அடுத்தது என்ன கண்டுபிடிக்கலாம்? a plus d into a matrix. ஓகேவா? இப்போ a plus d into a matrix. a plus d, a மேட்ரிக்ஸ் என்னது? a b c d. இப்போ இதை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ ஒவ்வொரு எலமெண்ட் கூடயும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? இப்போது a plus d into a plus d into b, a plus d into c, a plus d into d. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோன்னா ஏவை உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். a ஸ்கொயர்ட் ப்ளஸ் ad ab plus bd ac plus cd, அடுத்தது ad plus db. d into d என்னது? d ஸ்கொயர்ட். சரிங்களா? இது a plus d into ஏவோட மேட்ரிக்ஸ் ஏவோட வேல்யூ. இப்போ என்ன பண்ண போகிறோம்? a ஸ்கொயர்ட்லேருந்து இந்த வேல்யூவை வந்து நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ மைனஸ் பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கணும். சரிங்களா? இப்போ a ஸ்கொயர்ட் மைனஸ் a ப்ளஸ் d இன்ட்டு a இஸ் ஈக்குவல் டு, a ஸ்கொயர்ட் என்ன கண்டுபிடிச்சோம்? a ஸ்கொயர்ட் ப்ளஸ் bc ab ப்ளஸ் bd ca ப்ளஸ் dc cb ப்ளஸ் d ஸ்கொயர்ட், தென் மைனஸ் a ப்ளஸ் d இன்ட்டு a மேட்ரிக்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம்? a squared plus ad, ab plus bd, ac plus cd, ad plus d squared. சரிங்களா? இப்போது சப்ராக்ஷன் பண்ண போகிறோம். சப்ராக்ஷன் பண்ணணும்னா ரெண்டு மேட்ரிக்ஸோட ஆர்டர்ஸ் வந்து சேமாக இருக்கணும். ஸோ சேமாக இருக்குது. ஸோ நம்ம சப்ராக்ஷன் பண்ணிடலாம். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் கொண்டு போய் இது கூட கரஸ்பாண்டிங் எலமெண்ட் கூட நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்கலாம். a ஸ்கொயர்ட் ப்ளஸ் bc மைனஸ் இதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலமெண்ட் a ஸ்கொயர்ட் ப்ளஸ் ad. அடுத்தது செகண்ட் எலமெண்ட் ab ப்ளஸ் bd மைனஸ் ab ப்ளஸ் bd. அடுத்தது செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ca ப்ளஸ் dc மைனஸ் ac ப்ளஸ் cd. அடுத்தது செகண்ட் எலமெண்ட் cb ப்ளஸ் d ஸ்கொயர்ட் மைனஸ் ad ப்ளஸ் d ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு, இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகுது பாருங்கள். ab ப்ளஸ் bd மைனஸ் ab ப்ளஸ் bd. இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ca ப்ளஸ் dc, இங்கே நமக்கு என்ன இருக்குது? caன்றது இங்கே ஏசின்னு இருக்குது.
டிசின்றது சிடி இருக்குது. ஸோ எல்லாமே சேம் தான். ஸோ அப்போ இது ஒன்று மைனஸ் சேம் அதே தான். ஸோ அப்போ இது ரெண்டும் நமக்கு கேன்சல் ஆகிடும். சரிங்களா? ஸோ அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பிசி மைனஸ் உள்ளே கொண்டு போங்க. மைனஸ் ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் ஏடி இது 0 0 சிபி ப்ளஸ் டி ஸ்கொயர்ட் மைனஸ் உள்ளே கொண்டு போனீங்கன்னா மைனஸ் ஏடி ப்ளஸ் டி ஸ்கொயர்ட். சாரி, இங்கே மைனஸ் உள்ளே கொண்டு போகும்போது மைனஸ் ஏடி மைனஸ் டி ஸ்கொயர்டுன்னு வரும். சரிங்களா? இப்போ இதில் எல்லாம் எதில் கேன்சல் ஆகுது பாருங்கள். ப்ளஸ் ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் ஏ ஸ்கொயர்ட் கேன்சல் ஆகும். ப்ளஸ் டி ஸ்கொயர்ட் மைனஸ் டி ஸ்கொயர்ட் கேன்சல் ஆகும். சரிங்களா? இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? பிசி மைனஸ் ஏடி 0 0 சேம் அதே தான். சிபின்னு இருக்குது. பிசின்னு எழுதிக்கலாம். பிசி மைனஸ் ஏடி. ஸோ நம்ம கொஷினில் நம்ம என்னவா ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க? பிசி மைனஸ் ஏடி இன்ட்டு I2ன்னு சொல்லியிருந்தாங்களா? ஸோ நமக்கு அதே தான் கிடச்சிருக்கு. பிசி மைனஸ் ஏடின்னு கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து பிசி மைனஸ் ஏடியை வந்து நான் வெளியே எடுத்துகிட்டு வரேன். ஸோ அப்போ பிசி மைனஸ் ஏடி. ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸில் என்ன இருக்கும்? இது வெளியே போயிடுச்சுன்னா இங்கே 1 ஆகிடும். 0 வந்து 0வாக தான் இருக்கும். 0 0 வெளியே போயிடுச்சு. ஸோ அப்போ 1 ஆகிடும். சரிங்களா? இது என்ன ஆர்டரில் இருக்குது? 2x2ன்ற ஆர்டரில் இருக்குது. ஸோ அதை இப்போ எப்படி எழுதிக்கலாம்? பிசி மைனஸ் ஏடி இன்டூ யூனிட் மேட்ரிக்ஸ் ஐ ஆர்டர் 2x2 இருக்கிறதால இதை நம்ம வந்து 2ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? therefore a squared minus a plus d into a is equal to bc minus ad I அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. hence proved.